வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாக முடியாது என ஷிரந்தி ராஜபக்ச அறிவிப்பு. கத்தோலிக்க பாதிரியாரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் 6 அதிகாரிகள் பணி நீக்கம். கருங்கல் பேழைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த விலை மதிப்பெற்ற திரவம் தொடர்பில் விசாரணை. 2025 லஞ்ச ஊழல் பிடியில் சிக்கிய அதிகாரிகள் குறித்து விசாரணை. முன்னாள் அரசு தலைவர்களுடன் ஒரே மேசையில் ஒன்றாக உணவருந்திய தற்போதைய அரசு அதிகாரிகள் தொடர்பில் விமர்சனம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அரசாங்கம் தவறாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு. தென்கொரிய பொருட்களுக்கு 25% வரி விதிப்பு. பிரான்ஸ் கடற்படையினரால் இந்திய கேப்டன் கைது. தனிப்பட்ட காரணங்களினால் இன்றைய தினம் போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாக முடியாது என ஷிரந்தி ராஜபக்ச அறிவித்துள்ளார். இதற்கமைய அங்கு முன்னிலையாவதற்காக அவர் 2 வார கால அவகாசம் கோரியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் துணைவியான ஷிரந்தி ராஜபக்சவிடம் வாக்குமூலம் ஒன்றினை பெற்றுக்கொள்வதற்காக இன்று காலை 9 மணிக்கு போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு வருகை தருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் சிரிலிய என்னும் பெயரில் முன்னெடுக்கப்பட்ட கணக்கின் நிதி முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகளுக்காகவே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டதாக போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு அறிவித்துள்ளது. கத்தோலிக்க பாதிரியார் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கம்பஹா பிராந்திய குற்ற விசாரணை பணியகத்தின் மோட்டார் சைக்கிள் படை பிரிவைச் சேர்ந்த 6 போலீஸ் அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று கம்பஹா நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 29ஆம் தேதி அடையாள அணிவகுப்பு நடத்தவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பதுளை போலீஸ் பிரிவின் குற்றத்தடுப்பு பிரிவில் கடமையாற்றும் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் உத்தியோகத்தரிடமிருந்து 4 கிராம் 200 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்பகஸ்துவ பிரதேசத்தில் வைத்து குறித்த பெண் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். புதையலில் இருந்து எடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் என சந்தேகிக்கப்படும் செதுக்கல் வேலைப்பாடுகளுடன் கூடிய கருங்கல்லால் செதுக்கப்பட்ட பல்வேறு வடிவங்களிலான 3 பேழைகளுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்கிசை பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இச்சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். 3 பேழைகளையும் மொரட்டுவையில் உள்ள பிரபல விடுதியொன்றில் வைத்து 15 கோடி ரூபாவிற்கு விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டிருந்த வேளையில் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த பேழைகளுக்குள் அதிக பெறுமதி வாய்ந்த எண்ணெய் போன்ற திரவம் ஒன்று உள்ளதாகவும் அவை பல்வேறு வைத்திய முறைமைகளுக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டில் லஞ்சம் பெற்றமை தொடர்பில் 84 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட 130 சுற்றி வளைப்புகளில் இக்கைதுகள் இடம்பெற்றுள்ளன. கைதுகளில் அதிகப்படியானோர் இலங்கை போலீஸ் திணைக்களத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் இவர்களின் எண்ணிக்கை 30 எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீசாரை தவிர நீதி அமைச்சுடன் தொடர்புடைய 11 பேரும் விவசாய சேவைகள் திணைக்களத்தின் 5 அதிகாரிகளும் கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச சபைகளின் 3 அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றி வளைப்புகள் மூலம் இடம்பெற்ற கைதுகளை தவிர முன்னெடுக்கப்பட்ட ஏனைய விசாரணைகளூடாக 56 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுள் முன்னாள் அமைச்சர்கள், அமைச்சின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், வைத்தியர்கள் மற்றும் பிரதேச சபைகளின் முன்னாள் தலைவர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் உள்ளடங்குவதாகவும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் 153 பேருக்கு எதிராக 115 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் 69 வழக்குகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டில் ஆணைக்குழுவிற்கு 8409 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இவற்றுள் 569 முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. அரசாங்க சேவையில் லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்கு அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க அறிவித்துள்ளார்.
இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் 25 வரையிலான காலப்பகுதியில் 1375 வீதி விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவற்றுள் 147 பாரதூரமான விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளதுடன் இந்த விபத்துக்களில் 155 பேர் உயிரிழந்துள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் காணாமற் போன இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இளைஞனின் சடலம் விடியல் விளையாட்டு மைதான கிணற்றில் இருந்து நேற்று பிற்பகல் மீட்கப்பட்டுள்ளது. புதுக்குடியிருப்பு 10ஆம் வட்டாரம் பகுதியில் வசித்து வரும் 24 வயதுடைய பாலசுப்பிரமணியம் சாம்சன் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த 25ஆம் தேதி இரவு சுமார் 7:30 மணியளவில் குறித்த இளைஞர் வீட்டிற்கு வந்த நபர் ஒருவருடன் வீட்டில் இருந்து மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார். அதன் பின்னர் அவர் தொடர்பில் எந்த தகவலும் கிடைக்கவில்லை எனவும் இதுவரை வீடு திரும்பவில்லை எனவும் அவரது அம்மா புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் இன்று காலை முறைப்பாடொன்றை பதிவு செய்திருந்தார். முறைப்பாட்டை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இளைஞனின் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள விடியல் விளையாட்டு மைதானத்தில் உள்ள கிணற்றுக்கட்டில் குறித்த இளைஞனின் தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டதுடன் கிணற்றிற்குள் குறித்த இளைஞருடையதாக கருதப்படும் காலணி ஒன்று காணப்பட்டது. இதனை அடுத்து கிணற்று நீரினை வெளியேற்றி தேடுதல் மேற்கொள்ளப்பட்ட போது இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த இளைஞனின் மரணம் கொலையா அல்லது தவறான முடிவெடுத்து தானே தனது உயிரை மாய்த்து கொண்டாரா என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரித்தானிய பயணம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள இங்கிலாந்திற்கு அனுப்பப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட செலவுகளை வெளியிடுவதற்கு இலங்கை போலீஸ் மறுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த செலவு தொடர்பான தகவல்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரப்பட்டுள்ளது. இவ்வாறு கோரப்பட்ட தகவல்களை வழங்குவது தொடர்புபட்ட அதிகாரிகளின் பாதுகாப்பிற்கும் விசாரணைகளுக்கும் அச்சுறுத்தலாக அமையும் என கூறி தகவல்கள் வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பொது நிதியில் இருந்து 166 லட்சம் ரூபாவை செலவிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன்படி குறித்த விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் இங்கிலாந்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். எவ்வாறாயினும் விசாரணை அதிகாரிகள் பட்டமளிப்பு விழா இடம்பெற்ற பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருக்கவில்லை என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போதைய அரசாங்கம் பல்வேறு காரணங்களை கூறி பல்வேறு தரப்பினரால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரப்பட்ட பல தகவல்களை தடுத்து நிறுத்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் 77வது குடியரசு தினத்தை நினைவுகூரும் வகையில் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கும் சிறப்பு வரவேற்பு நிகழ்ச்சி நேற்று மாலை கொழும்பில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் பிற அதிகாரிகள் சிறப்பு அழைப்பாளர்களை வரவேற்றிருந்தனர். இதன்படி சிறப்பு அழைப்பாளர்களாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய, முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, கோட்டாபாய ராஜபக்ச, பல கட்சித் தலைவர்கள், அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்தனர். நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதிகளும் JVP தரப்பினரின் டில்வின் சில்வாவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிசா ஆகியோர் ஒரே மேசையில் அமர்ந்து உணவருந்துவது தொடர்பிலான பல புகைப்படங்களும் வெளியாகியுள்ளன. கைத்தொலைபேசிகளுக்கு அடிமையாகியுள்ளதன் காரணத்தினால் சில 11 வயது சிறுவர்கள் பல்வேறு மனநல பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய மனநல நிறுவனத்தின் சிறுவர் மற்றும் இளம்பருவ மனநல விசேட வைத்திய நிபுணர் சேனானி விஜயதுங்க இதனை தெரிவித்துள்ளார். கொரோனா காலத்தில் சமூக ரீதியாக ஒன்று கூட முடியாமல் போனமையினால் பாடசாலை கல்வி இணைய வழியில் முன்னெடுக்கப்பட்டது. இதன் காரணமாக சிறுவர்கள் தம்மையும் அறியாது கைத்தொலைபேசிகளை அதிகளவில் பயன்படுத்திக் கொள்வதற்கு பழக்கப்பட்டனர். தற்போது இது பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இவ்வாறான அடிமைப்பாடுகள் காரணமாக கிளினிக்குகளில் சிறுவர்களை அனுமதிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருளுக்கு அடிமையானதன் காரணமாக மனநல பாதிப்புகளுக்கு உள்ளான 11 வயது சிறுவர்களும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 13 முதல் 18 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் இவ்வாறான பிரச்சனைகளுக்காக கிளினிக்குகளுக்கு அனுப்பப்படுவதாகவும் இது சமூகத்தில் பாரியொரு பிரச்சனையாக மாறியுள்ளதாகவும் தேசிய மனநல நிறுவனத்தின் சிறுவர் மற்றும் இளம்பருவ மனநல விசேட வைத்திய நிபுணர் சேனானி விஜயதுங்க தெரிவித்துள்ளார்.
மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடி பிரதேசத்தில் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் மீது கூரிய ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இத்தாக்குதல் தொடர்பான காணொளிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளன. நீண்ட காலமாக நிலவி வந்த தகராறு ஒன்று தொடர்பில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதனாலேயே இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த ஆசிரியர் சிகிச்சைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எவ்வாறாயினும் தாக்குதலை நடத்திய சந்தேக நபர் தற்போது தலைமறைவாகியுள்ளதாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தென்கொரியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை 25% உயர்த்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டு எட்டப்பட்ட வர்த்தக உடன்படிக்கையை தென்கொரியா முறையாக பின்பற்றவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், வாகனங்கள், மரம், மருந்துகள் மற்றும் ஏனைய அனைத்து பரஸ்பர வர்த்தக பொருட்களுக்கும் விதிக்கப்பட்டிருந்த 15% வரியானது எதிர்வரும் காலங்களில் 25% அதிகரிக்கப்படுவது தெரிவித்துள்ளார். உடன்படிக்கையின்படி அமெரிக்கா தனது வரிகளை விரைவாக குறைத்துள்ள போதிலும் தென்கொரிய நாடாளுமன்றம் அந்த உடன்படிக்கைக்கு ஒப்புதல் வழங்குவதில் மந்தகதியில் செயற்படுவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் அமெரிக்காவின் இத்தீர்மானம் தமக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ள தென்கொரியா இதுகுறித்து வாஷிங்டனுடன் அவசர பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க விரும்புவதாகவும் அறிவித்துள்ளது. உக்ரைன் மீது போர் தொடுத்தமையினால் ரஷ்யா மீது மேற்கத்திய நாடுகள் எண்ணெய் விற்பனை உட்பட பல்வேறு வணிகர்களுக்கு தடை விதித்துள்ளது. எனினும் தடைகளை மீறி ரஷ்யா கப்பல்கள் மூலம் இரகசியமாக எண்ணெய் ஏற்றுமதிகளை மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் மத்திய தரை கடலில் கிரிஞ்ச் என்ற எண்ணெய் கப்பல் பிரான்ஸ் அதிகாரிகளால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதுடன் இது ரஷ்யாவுடையது எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது. தெற்கு பிரான்சின் மார்சை துறைமுகம் அருகே இக்கப்பல் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதுடன் கப்பலில் இருந்த 58 வயதான இந்திய கேப்டன் ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். ஏனைய ஊழியர்கள் கப்பலிலேயே இருக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மார்சை துறைமுகத்தில் இக்கப்பல் தற்போது பலத்த பாதுகாப்புடன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.